பதம் பார்த்த விஜய் போட்டு வைத்திருந்த பிளான் எல்லாம் காலி. புலம்பும் திமுக அதிமுக கூட்டணி கட்சிகள். அதிமுக கூட்டணியில் உள்ள அன்புமணி, ஜி.கே. வாசன், திமுக கூட்டணியில் உள்ள திருமாவளவன், பிரேமலதா ஆகியோர் தங்கள் கட்சிக்கான வெற்றி எப்படி இருக்கிறது என ஆராய்ந்து பார்த்திருக்கிறார்கள். இவர்களில் எல்லோருக்குமே திருப்தியான ரிசல்ட் வரவில்லையா? தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் ஒட்டுமொத்தமாக 85.15% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இது 2011 பதிவான 78.3% வாக்கு என்ற சாதனையை முறியடித்து தமிழக தேர்தல் வரலாற்றிலேயே மிக உயர்ந்த பதிவாக கருதப்படுகிறது. 2021 தேர்தல் ஒப்பீடு. கடந்த 2021 தேர்தலில் 72.8% வாக்குகள் மட்டுமே பதிவாகின. அதனுடன் ஒப்பிடும்போது இந்த முறை சுமார் 12.35% வாக்குப்பதிவு அதிகரித்துள்ளது. இந்த தேர்தல் அதிமுகவிற்கு மிகவும் முக்கியமான தேர்தல். கடந்த 11 தேர்தல்களில் தொடர் சறுக்கல்களை சந்தித்து வரும் அதிமுகவிற்கு இது இறுதி போர் போன்றது. எடப்பாடி பழனிசாமியின் ஒற்றை தலைமைக்கு கீழ் கட்சி சந்திக்கப் போகும் மிக முக்கியமான தேர்தல் இது. இது தோல்வியடைந்தால் இபிஎஸ் தனது பொதுச் செயலாளர் பதவியை தக்க வைப்பது கடினமாகிவிடும். மேலும் ஓபிஎஸ், டிடிவி தினகரன் மற்றும் சசிகலா ஆகியோரின் அழுத்தம் இப்போது இல்லை என்றாலும் மற்ற தலைவர்களின் அழுத்தம் அதிகரித்து கட்சி பல துண்டுகளாக சிதறும் அபாயம் உள்ளது. இந்த தோல்வி அதிமுகவை தமிழக அரசியலில் ஒரு பலவீனமான கட்சியாக மாற்றக்கூடும். அதிமுக கூட்டணியில் உள்ள அன்புமணி, ஜி.கே. வாசன், திமுக கூட்டணியில் உள்ள திருமாவளவன், பிரேமலதா ஆகியோர் தங்கள் கட்சிக்கான வெற்றி எப்படி இருக்கிறது என ஆராய்ந்து பார்த்திருக்கிறார்கள். இவர்களில் எல்லோருக்குமே திருப்தியான ரிசல்ட் வரவில்லையா? இதனால் ஏகத்துக்கும் அப்செட் ஆகி இருக்கிறார்கள். குறிப்பாக அதிமுக கூட்டணியில் 18 தொகுதிகளில் போட்டியிட்ட அன்புமணியின் பாமகவிற்கு 2 தொகுதிகளில் மட்டுமே வெற்றியும் 2 தொகுதிகளில் இழுபறியும் இருப்பதாக அன்புமணிக்கு தகவல் தரப்பட்டுள்ளது. தம்மிடம் தரப்பட்ட தரவுகளை அன்புமணி ஆராய்ந்து பார்த்துள்ளார். எல்லாம் சரியாகத்தான் இருந்துள்ளது. அதனால் மிகவும் நொந்து போய் உள்ளார் அன்புமணி. அதுபோல ஜி.கே. வாசனுக்கு 5 தொகுதிகள் அதிமுகவில் தரப்பட்டது. ஒன்றில் கூட வெற்றி இல்லை என்றே அவருக்கு கிடைத்த தகவல். அதாவது தமாக வேட்பாளர்கள் 5 பேரிடமும் விவாதித்துள்ளார் வாசன். ஒருவரும் நம்பிக்கையாக பதில் சொல்லவில்லையாம். அதேபோல திமுக கூட்டணியில் 8 இடங்களில் போட்டியிட்ட விசிகவுக்கு 2 இடங்களும், 10 இடங்களில் போட்டியிட்ட தேமுதிகவுக்கு 1 இடங்களும் மட்டுமே வெற்றி உறுதியாக தெரிகிறது என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆக திமுக மற்றும் அதிமுக தலைமையில் உருவான கூட்டணிகளில் போட்டியிட்ட தோழமை கட்சிகளுக்கு எதிர்பார்த்த வெற்றி என்பது கேள்விக்குறியாக இருப்பதால் தோழமை கட்சிகளிடம் ஒருவித வெறுமை எதிரொலிக்கிறது. இதற்கு மொத்த காரணமும் விஜய்தான். விஜயின் தாவைக்க கட்சி பிரிக்கும் வாக்குகள் பிரதான கட்சிகளின் தோழமை கட்சிகளை வெகுவாக பதம் பார்த்துள்ளது. அதாவது ஜெயிக்க வேண்டிய இடத்தில் தோல்விக்கும், தோல்வியடைய வேண்டிய இடத்தில் வெற்றிக்கு வழிவகுக்கிறதாம் விஜயின் தாவைக்க வாங்கும் வாக்குகள் என்கிறார்கள்.